அன்பு நட்பு வட்டம் 122வது வார கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் இனிய முற்பகல் வணக்கங்களை கூறி அன்புடன் வருக வருக என்று இனிதே வரவேற்கிறேன். இன்றைய 122வது வார கூட்டத்தில் ஆர்வமூட்டலில் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு தலைப்பு திருநீலகண்ட திருப்பதிகம். எனது திருநீலகண்ட திருப்பதிகம் எல்லாரும் ஒவ்வொரு வாரமும் பாடுறோம். அவ்வினைக்கு இவ்விரையாம் என்று சொல்லும் மகுதறிவி அப்படின்னு பாடிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்ன? ஏன் அந்த பதிகத்தை திருஞான சம்பந்தர் பாடினார்? அந்த பதிகம் பாடியதன் பலன் என்ன? எங்கு பாடினார்? யாரை உய்விப்பதற்காக பாடினார்? அதெல்லாம் அந்த பதிகத்தில் அமைஞ்சிருக்கு. அது போக அந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்ன? எல்லாமே பதிகம்தான். கிட்டத்தட்ட 386 பதிகங்கள் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். ஆனாலும் இந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை அடியேன் ஆர்வமூட்டலில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எம்பிரானுடைய அருளால் அதுதான் முக்கியம். அடியனுக்கு தொண்டை கட்டிருச்சு, நேற்றெல்லாம் பேச முடியல. எழுதி காமிச்சு தான் வீட்டிலேயே சாப்பாடு கூட கேட்டேன். எனக்கு தண்ணி வேணும், எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவிற்கு ஒரு திருமண வீட்டில் தண்ணி குடித்தது சேரலை. வெள்ளி சனி, வியாழன் வெள்ளி, நேற்று பூரா பேச முடியல. அந்த அளவுக்கு தொண்டை கட்டியிருந்தது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தொண்டை கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கிற காரணம் ஒரு ஆர்வம் தான், ஆர்வமூட்டல் தான். உங்களை ஆர்வமூட்டலில் பேசணும். வீட்டில் கூட சொல்லி அனுப்புகிறாங்க, போனீங்கன்னா போன காரியத்தை முடிச்சுட்டு வேகமாக வாங்க, பாராயணம் முடிச்சுட்டு. ஏன்னா அங்கே போய் பேசுறது அந்த பேரையெல்லாம் வச்சுக்கா திரும்ப உங்களுக்கு தொண்டை அடைச்சிரும் அப்படி தான் சொன்னாங்க. அரியனால பேசாமல் இங்கே உட்காந்து சும்மாவே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால் முடிந்த அளவிற்கு நம்ம ஒரு சிவ சேவை செய்வோம், எல்லாருக்கும் முடிந்த அளவிற்கு. அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்வமூட்டலை ஏற்கனவே ஒரு வாரமாக ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை உங்களுக்கு சொன்னால் தான் என்னுடைய ஆர்வமும் அடங்கும், உங்களுடைய ஆர்வத்துக்கும் ஒரு பரிசு கிடைத்த மாதிரி இருக்கும். எல்லாரும் ஆர்வமூட்டலுக்காக தான் இந்த வாரம் வர்றாங்க. ஒவ்வொரு வாரமும் முதல்ல என்ன சொல்லுவாங்க, கேட்குறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஒரு சில பேர் 11:30, 12 இந்த மாதிரி வரும்போதெல்லாம் ஆர்வமூட்டலே இருக்காது, முடிஞ்சிருக்கும். அதை நீங்கள் யூடியூப்பில் தான் கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த திருநீலகண்ட திருப்பதிகத்தை எப்படி என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். பல பேர் அன்பர்கள் இங்கே வர்றாங்க. அவங்க சொல்கிற தலைப்பு பின்பக்கத்தில் ஒரு ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, விமர்சனம். அசிங்கமான ஒரு சில விமர்சனத்திற்கு ஆளாகிறாங்க. ஒரு நண்பர் இங்கே வருவார், அவர் இன்னைக்கு காணாம். பரகாய பிரவேசம் போன தடவை பேசினார். யாருக்கு அது தேவை? பரகாய பிரவேசம் செய்கின்ற அளவுக்கு நம்ம என்ன சன்னியாசிகள் ஆயிட்டோமா, இல்லை காட்டு பகுதியில் திரிகிறோமா அப்படின்னு ஒரு நண்பரே கேட்குறாரு. ஆமாம், அவர் தலைப்பை போய் குப்பையில் போட சொல்லுங்க, எப்படி இருக்கும்? எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். எதுக்கு அந்த தலைப்பை சொல்லணும்? அந்த தலைப்பை சொல்லி பரகாய பிரவேசம், பரகாச பிரவேசம், 3-4 தலைப்பில் அதை மாற்றி சொல்லும்போது இருக்கிறவங்களே ஓடி போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே பல சுமைகளோட தான் வர்றாங்க. மனசில் சுமை, கையில் சுமை, குடும்ப சுமை அப்படின்னு வரும்போது அந்த ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு ஒரு ஆன்மீக ஈடுபாட்டையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கணும். அதுதான் இந்த கூட்டத்தினுடைய தலையாய ஒரு கடமை. அதை விட்டுட்டு பரகாய பிரவேசம், அப்புறம் வேற என்ன தலைப்பு அவர் சொல்லுவாரு சொல்லுங்க, மாயை, அதுக்கப்புறம் என்னவோ சொல்லுவார். அதெல்லாம் நமக்கு வேண்டியது. ஆனால் தற்போது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, ஏற்றுக்கொள்ள தேவையே இல்லை. பரகாய பிரவேசம் யாரு செஞ்சாங்க? திருமூலர் செஞ்சார். திருமூலர் செஞ்சது ஒரு கூடு விட்டு கூடு பாய் வித்தை. அவர் சொல்றாரு, கூடு விட்டு யாரும் கூடு பாய போறோம்? இருக்கிற கூட்டை விட்டே வெளியே வர முடியாது, குடும்ப சுமை அவ்வளவு இருக்கு இல்லையா? அந்த நேரத்துல யாரு கூடு விட்டு கூடு பாய் என்ன செய்ய போறோம்? தலைப்பு பொதுவாக பயனுள்ள தலைப்பா இருக்கும். சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை அடியேன் எடுக்க போகின்ற ஒரு தலைப்பு சினிமாவை பற்றி. எல்லா கூட்டமெல்லாம் நிறைஞ்சிரும், இடமே இருக்காது. காரணம் என்ன? சினிமாவில் அதிக ஆர்வம் இருக்கு. சினிமாவை பற்றி அடியனால பேச முடியும். காரணம் என்னன்னா, சினிமாவை பற்றி அடியனுக்கு நல்லா தெரியும். பாடல்களுடைய எதுகை மோனை என்ன, அந்த கவிஞருடைய பாநலன் என்ன, கவித்திறன் என்ன, அனைத்தையுமே அடியன் எழுதி பார்க்குறேன். அதனால அரியனுக்கு ஆன்மீக ஈடுபாடு மட்டும்தான் கிடையாது, இருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். சினிமா ஈடுபாடு இதை விட 5 மடங்கு இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, தேவையும் இல்லை. உங்ககிட்ட போய் ஒரு பாடலை சொல்லி சின்ன வலை முகம் சிவந்த வலை சேர்த்து கொண்டே நான் கரம் தொட்டு அப்படின்னு சொன்னோம்னா எதுக்கு? உங்க வீட்டிலேயாவது கேட்டாலாம்ல, இங்கே எதுக்கு கேட்கணும்? வீட்டில் கேட்க முடியாத, அறிய முடியாத செய்திகளை கேட்பதற்கு தான் நம்ம இந்த ஆத்ம ஞான சபையில ஒன்று கூடுகிறோம் ஞாயிற்றுக்கிழமை.
அதனால அந்த கூட்டத்துல சொல்லக்கூடிய தலைப்புகள் எல்லோர் மனதிலும் பதியணும். கூட்டம் முடியும் போது நான் அதான் சொல்லிட்டு போறேன், இந்த செய்தியை இந்த காதல வாங்க, அந்த காதலை நீங்க விடக்கூடாது. 4 பேர்கிட்ட போய் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா இந்த கூட்டத்தில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் 10 பேருக்கு தெரியும், உங்களுக்கும் மனசுல நிற்கும். அதுதான் உண்மை, 100க்கு 100% உண்மை. அதை பல பேர் செய்யறது இல்லை. இடையிலே எந்திரிச்சு போயிடுறாங்க. பதிய முடிஞ்சானா வீட்டில் வேலை இருக்கு. ஏன்னா சபை என்ன அப்படின்னா 1:30 மணிக்கு முடியுதுன்னா 1:30 மணிக்கு தான் போகணும். அதுக்கு முன்னாடி யாரும் எந்திரிக்கவே கூடாது. அவசரமான வேலை, ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி வேலை, அந்த மாதிரினா நீங்க உடல் உபாதை இருக்கு அப்படின்னா எந்திரிச்சு போகலாம். அதனால இங்க உட்கார முடியாது. இடையில தயவு செய்து எழுந்து போவதை தவிர்க்க வேண்டும் என்று தற்போது உங்களுக்கு அன்பு கட்டளை இடுகிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். திருநீலகண்ட திருப்பதிகம். இந்த பேரே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான பேரா இருக்கு, திருநீலகண்ட திருப்பதிகம். அதுல புஸ்தகத்துல போட்டிருக்காங்க, எடுத்த காரியம் வெற்றி பெற, செய்வினைகள் அகல, விஷம் இறங்க, கொரோனா வைரஸ் போக. சமீபத்துல ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் பல லட்சம் பேர் இல்லை, கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுவதும் இறந்தாங்க. அந்த நோய் வரும்போது எல்லாரும் அசால்ட்டா நினைச்சாங்க, ஏதோ தொண்டையில கொஞ்சம் வலி இருக்குமா, அசதி இருக்கும், ரொம்ப ஒரு உடல் காய்ச்சல் இருக்கும், அதோட சரியா போயிருச்சு. சொன்னவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, சொல்லாதவங்க எல்லாம் தப்பிச்சுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வைத்தியங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு சில பேர் வைத்தியத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. வெளியே போகக்கூடாதுன்னா வெளியே போகல. ஒரு சில பேர் நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க, போயா அவன் வேலையை பார்த்து போயா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க பல பேர். ஆஸ்பத்திரி போனவங்க திரும்பியே வரல, நேராக சுடுகாட்டுக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில சமயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக ஈடுபடும். அரசாங்கம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க, வெளியே வராதிங்க, எல்லாருமே இந்த மாதிரி முகக்கவசம் போட்டு வரணும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்காம பல பேர் காணாம போயிட்டாங்க. அது அந்த காலத்திலேயே சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருஞான சம்பந்தர் காலத்திலேயே வந்திருக்கு. நம்ம இந்த காலத்துலதான் கொரோனா வைரஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப பேர் மட்டும்தான் மாறி இருக்கு. விஷம் இறங்க, விஷம் இறங்க, ஒரு வகையான விஷம். செய்வினை அகல, எடுத்த காரியம் நிறைவேற. செய்வினைகள் அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அன்றாடம் தெருவில் போகும்போது, கிராமப்புறங்கள்ல போகும்போது எலுமிச்சம்பழம்லாம் கீழே போட்டுப்பாங்க. அதை தயவு செஞ்சு யாருமே மிதிக்காதீங்க. என்ன செஞ்சு போட்டாங்கன்னே தெரியாது. இது ஒரு செவி வழி செய்தி. இது நல்ல எலுமிச்சம் சர்பத் கடையில இருந்து கூட போட்டிருக்கலாம் இல்லையா? சர்பத் கடையில அப்படியே பிரிஞ்சு நேரம் எரிஞ்சிருவார், அது கூட இருக்கலாம். ஒரு சில பேர் செய்வினை கூட செய்து போட்டிருக்கலாம். அப்படியே நீங்க அதை மிதிச்சாலும் சிவனுடைய திருநாமம் சொல்லிடணும். சொல்லிட்டீங்கன்னா அந்த பிணி அதோட காணாம போயிடும் அப்படிங்கிறது அரியனுடைய ஒரு மனமாக ஒரு கருத்து. காரணம் என்ன அப்படின்னா, நமச்சிவாய திருப்பதிகத்துல நம்ம படிச்சிருக்கோம், எந்த வினைகள் வந்தாலும் நம்ம நமச்சிவாய பதிகத்தையோ நமச்சிவாய என்று சொன்னாலே அந்த வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். அது ஒரு வகையில நல்ல பதிகமா இருந்தாலும் இவர் திருஞான சம்பந்தர் சொல்கின்ற அந்த பதிகம் அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுப்பதாக இருக்கிறது. திருநீலகண்ட திருப்பதிகம். என்னது? திருநீலகண்ட திருப்பதி. சிவனுடைய பெயர் எல்லாருமே நமச்சிவாய, சிவாய நம என்று சொல்லி முடிச்சுட்டாங்க. நம்ம வேற ஏதாவது ஒரு வழியா சொல்லணும் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, திருநீலகண்ட திருப்பதிகம். ஒரு காலத்துல கொங்கு நாட்டு பயணம், கோயம்புத்தூர் சைடு கொங்கு நாட்டு பயணத்தை முடித்து கொண்டு திருக்கொடிமாட செங்குன்றூர், ஒரு தடவை சொல்லுங்க, திருக்கொடிமாட செங்குன்றூர் அந்த ஊருக்கு வர்றான். அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. ஊரா போய் கோயில்கள்ல வழிபாடு செய்து அந்த கோயிலுடைய சிறப்பு என்ன, இதுக்கு முன்னால் அந்த கோயில் எப்படி இருந்தது, அங்க கோயில் கொண்டிருக்கின்ற நாதருடைய பெயர் என்ன, நாயகியினுடைய பெயர் என்ன, இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர், செழுமையாக இருக்கிறதா, விவசாயத்தை நம்பி இருக்கிறதா, திருடர்கள் அதிகமாக வசிக்கின்ற ஊரா, பெண்கள் அதிகமாக வசிக்கின்ற ஊரா, எப்படிப்பட்ட ஊர் என்று கணித்து அதற்கு தகுந்தபடி ஒரு பாடல் பாடிவிட்டு அடுத்த ஊருக்கு போவாங்க. அதுதான் அவங்களுக்கு வேலை. அவங்களுக்கு வண்டி இண்டி ஒன்றும் கிடையாது, நடந்துகிட்டே இருப்பாங்க. காடு மேடு மலைகள் எல்லா பக்கமும் நடந்துதான் போவாங்க. ஒரு கூட்டம் அவங்களோட வரும், 10 பேர் 20 பேர் 50 பேர்னு. அவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பாங்க, இல்ல வேற ஏதாவது தானிய உணவுகள் கொடுப்பாங்க, தண்ணீர் கொடுப்பாங்க, தங்குறதுக்கு வசதிகள் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்தாங்க. அந்த சூழ்நிலையில கொங்கு நாட்டு பயணம் முடிந்து திருக்கொடிமான செங்குன்றோம் உள்ள வந்த உடனே எல்லாரும் கதவடைக்கிறாங்க. என்னடா அது, யாரோ வெளியூர் ஆளுக வந்துறாங்க. நம்ம நாட்டில் கொரோனா வைரஸ் வரும்போது ஒரு ஏர்போர்ட்லயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ம நிப்பாட்டும் போது மாநிலத்துக்கு மாநிலம் செல்லும் போது அவங்க கொரோனா டெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு சர்டிபிகேட் இல்லைன்னா விட மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல நடந்தது. 2020 21 ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதை போல அந்த ஊருக்கு போனோன்னா எல்லாரும் கதவை அடைக்கிறாங்க.
ஆனால் அது எங்களை பார்த்த உடனே ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்கன்னு பார்த்தேன். இல்லை எல்லாரும் கதவை அடைச்சிட்டு போகிறாங்க, என்ன இருக்குது எங்ககிட்ட அப்படின்னு. யாருமே பதில் சொல்லலை. ஏன்னா அவங்கள போய் பார்த்து பேசுனா தானே பதில் வரும், இல்லைன்னா பதில் வராது இல்லையா. உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றேன், நீங்கள் கதவை அடைச்சிட்டீங்கன்னா நான் எங்கே போய்க்க ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு கதவை தட்டணும். அவங்க வந்து திறக்கலைன்னா அவங்க என்ன ஏதுன்னு தெரியாது. அப்படி போயிட்டே இருக்காங்க, எல்லா ஊரையும் சுற்றி வர்றாங்க. நான் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கோயிலுக்கு போங்க, அப்போ கோயில் எப்பவுமே திறந்துருக்கும் இல்லையா. கோயில் வந்து யாருக்கும் உள்ளே வரக்கூடாது, வெளியே போகக்கூடாது அப்படின்னு தடையே கிடையாது, எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தரோட எல்லாரும் உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா தான் தோன்றி ஈஸ்வர், நாயகருடைய பெயர் தான் தோன்றி ஈஸ்வர். மதுரையில் சொக்கநாதர் மாதிரி தான் தோன்றி ஈஸ்வர். அம்மையாருடைய பெயர் பாகம் பிரியாள் அம்மை. எப்படி? பாகம் பிரியாள் அம்மை. அந்த கோவிலில் போய் ஒரு 10 நிமிட நேரம் நிஷ்டையில் உட்காருகிறார் திருஞான சம்பந்தர். கண்ணை மூடி அமர்ந்து எதுக்காக எங்களை வரவேற்க வரல, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிஷ்டையில் அமர்ந்தவுடனே அவருக்கு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சிருச்சு, இந்த ஊரில் பெரிய செய்வினை ஒன்று இருக்கிறது. செய்வினை அப்படின்னு சொன்னோம்னா யாரும் செஞ்சாங்க, பௌத்தர்கள் சமணர்கள் செஞ்சாங்களா இல்லை வேற யாரும் ஏவி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியலை. எல்லாரும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆள் வெளியே வந்து பார்க்குறாரு, வீட்டில் எல்லாரும் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அந்த நோய்வாய்ப்பட்ட வீட்டில் யாரும் உள்ளேயே வரக்கூடாது, உள்ளே இருக்கிறவங்களும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவொன்னா ரொம்ப வருத்தப்படுறா. ஐயோ, ஊர் முழுவதுமா, ஒரு ஆள் 2 ஆள் 10 பேருக்கு 20 பேருக்கு வரலாம், ஊர் முழுவதுமா? அப்போ வந்து இந்த மாதிரி மக்கள் தொகை பெருக்கம்லாம் கிடையாது. ஒரு கிராமத்துக்கு போனோம்னா மிஞ்சி போனால் 100, 200, 300 பேர் இருப்பாங்க. எப்போ கிட்டத்தட்ட வந்து 7ஆம் நூற்றாண்டு, நம்ம இன்னைக்கு 21க்கு வந்துட்டோம். 7ஆம் நூற்றாண்டுல அந்த ஊர்ல ஆனாலும் உள்ள வந்தாச்சு. இதை நிவர்த்தி செய்யாம போகக்கூடாது. திருஞான சம்பந்தருடைய மார்க்கம் என்ன அப்படின்னா சத்புத்திர மார்க்கம் என்று சொல்வார்கள். இறைவனோடு அப்பா குழந்தை, அன்னை குழந்தை என்கின்ற ஒரு உறவு. திருஞான சம்பந்தருடைய உறவு சத்புத்திர மார்க்கம் என்று சொல்லப்படுவது. அந்த சத்புத்திர மார்க்கத்துல ஒரு குழந்தை நம்ம கிட்ட, இப்ப நம்முடைய குழந்தையே நம்ம கிட்ட ஒரு பலூன் கேட்குது, ரொம்ப கேட்குது திருவிழாவில், நம்ம என்ன பண்றோம், வாங்கி கொடுத்தே ஆகணும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர தந்தையார் தாயார் யாராவது இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வாங்கியே கொடுப்பாங்க. அது இல்லைன்னா இது இல்லைன்னா இது, ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. அந்த அளவிற்கு ஒரு உரிமை கிடைக்கும். யாருக்கு? திருஞான சம்பந்தர் குழந்தைகளுக்கு போன்று. அந்த குழந்தைத்தனமான அவர் என்ன சொல்றாரு, இங்க ஒரு சபதமாக நான் செய்ய போகிறேன். இந்த மக்கள் எல்லோரும் நோயிட்டு இருக்கிறார்கள், வெளியே வர முடியல, எங்களை எல்லாம் வரவேற்பதற்கும் ஆள் கிடையாது. அந்த அளவிற்கு இந்த கிராமத்துல நடந்திருக்கு. எப்ப நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வந்திருப்பேன், வந்து இவர்களுக்கெல்லாம் நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்திருப்பேன். இப்பதான் தெரியுது, ஐயோ ஈஸ்வரே இல்லை இப்படியா செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லி இந்த பதிக சூழல்ல ரொம்ப வருத்தி இருக்கார். வருத்தத்தோடு பாதிய ஒரு பதிகம் எது அப்படின்னா இந்த ஒரு பதிகம். குழந்தைக்கு ஏது வருத்தம் ஐயா? ஒரு சின்ன சந்தேகம் வரும். குழந்தைக்கும் வருத்தம் வரும். அம்மா பிரிஞ்சு போறாங்க. இன்னைக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, அப்பா தான் பாத்துக்குருவாரு, இல்லை பாட்டி தாத்தா தான் பாத்துக்குவாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணும், அழுதுகிட்டே டாட்டா காட்டும். அம்மா சீக்கிரம் வந்துடணும், வரும்போது எனக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வரணும் சொல்றாங்களா? இவரை போல இவர் இதே மாதிரி தான் மாமியார் வீட்டுக்கு போய் விட்டுருவாரு. இவங்க வீட்டுக்காரம்மா வேலைக்கு போயிடுவாங்க. இவர் 2 சம்பாத்தியம், குழந்தைய விட்டுட்டு சம்பாத்தியம் பண்றாங்க. நல்லா இருக்கு இல்லையா? கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு, 2 வருமானம். அதை போல அந்த குழந்தைக்கு ஒரு வருத்தம் இருக்கும். இவருடைய குழந்தை விமல்ராஜ் கிட்ட கேட்டாதான் தெரியும், அப்பா அம்மா என்னெல்லாம் பண்றாங்க, காலையில எந்திரிச்சு சீக்கிரம் அவங்க வேலைக்கு போறதுக்கு அந்த குழந்தைய விரட்டி சீக்கிரம் போ, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அழாம ஸ்கூலுக்கு போகணும், போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு மிட்டாயோட வந்து உன்னை சந்திப்பேன் சொல்றாங்களா? இதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, ஏதாவது ஒன்றை சொல்லி இந்த ஊர்ல இருக்கிற அந்த செய்வினை இல்லாமல் போகணும், அந்த செய்வினை இன்றி மக்கள் நலமாய் வாழணும். நம்மெல்லாம் நினைப்போமா? இந்த காலத்துல பக்கத்து வீட்டுல இருந்தாலே நம்ம கதவை முடிவோம், என்ன உள்ள யாரும் வரக்கூடாது, பூட்டிட்டு போயிடுவாங்க. வெளியே போகும்போது பூட்டிட்டு போவாங்க, உள்ளேயும் பூட்டிக்கிடுவாங்க. காரணம் அந்த கொரோனா வைரஸ் பரவிடும். அந்த அளவிற்கு நம்முடைய மனப்பான்மை. ஆனா அவருக்கு மிகப்பெரிய மனப்பான்மை இருந்தது, இந்த ஊரையே காப்பாற்றணும், கொடிமாட செங்கோல் அப்படிங்கிற ஒரு கூரையை காப்பாற்றணும் அப்படி நினைச்சு இந்த இடத்துல நான் ஒரு பதிகம் பாட போறேன். அந்த திருநீலகண்டத்தின் மேலாணை. எதுக்கு திருநீலகண்டத்தை பற்றி சொல்லணும்? திருநீலகண்டம் என்ன அவ்வளவு பவருடையதா?
மச்சிவாயன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. என் மரங்கள் செடி கொடிகள் வளர்ந்திருக்கு, பாகம் பிரியால் அம்மையை இறைவன் தான் தோன்றி ஈஸ்வர் பிடித்திருக்கிறார், இந்த கோயிலுடைய அழகு எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிடலாமே மற்ற பதியங்கள் மாதிரி. எதுக்கு திருநீலகண்டம் என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன கதை அடியனுக்கு நினைவுறது. உங்களுக்கும் தெரியும், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். மேருமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் எடுத்து 2 பேரும் இழுக்கிறாங்க. அந்த போட்டோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் வாய் இருக்கு, வாய் வழியா அமிர்தம் வந்துருமா அப்படின்னு சொல்லி அசுரர்கள் வாயை பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் வாய் வழியா வந்துருமோ அமிர்தம் அப்படின்னு சொல்லி வாழை பிடிச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் இழுத்து பார்த்து கடைசியில திடீரென்று அந்த விஷம் வெளியே வருது. அந்த விஷம் வெளியே வந்தவுடனே எல்லாரையும் அப்படியே தாக்குவதற்கு செல்கிறது. போப்பர்ஸ் விஷவாயு மாதிரி எல்லாரையும் தாக்கும். கையில கிடைக்கல. உடனே என்ன பண்ணாரு, பார்வதி தேவி சிவன்கிட்ட சொன்னார், தேவர்களை நீங்க தான் காப்பாற்றணும், உங்களை விட்டோம்னா வேற யாருமே கிடையாது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உடனடியா அந்த விஷத்துல இருந்து அவங்களை காப்பாற்றணும். வேகமா போனார். போய் அந்த விஷம் யாரும் எதுவுமே பண்ண வேண்டாம், என்னைய பண்ணிட்டு போகட்டும், எனவே என்ன எதை வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை எடுத்து தான் அருந்தி விட்டார். யாரு? சிவபெருமான். ஐயோ என்னுடைய கணவர் அருந்தி விட்டாரே, அது உடலுக்கு உள்ள போயிருச்சுன்னா என்ன பண்றது, அவருக்கு ஏதாவது ஆயிருமே அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி என்ன பண்ணிட்டாரு, நேரம் கழுத்தை பிடிச்சிட்டாங்க. ஒரே பிடி இந்த இடத்துல பிடிச்ச உடனே அந்த விஷம் அங்கேயே பலன் கொடுத்து அந்த இடத்திலே இருந்து கண்டம் கருத்து விட்டது. அதனாலதான் சிவபெருமானுடைய ஒரு பேர் என்னது, நீலகண்டன். கண்டம் கருத்தது என்றாலும் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல ஆயிடுச்சு. நீலகண்டன், நீலன் கழுத்தில் மணியோட பிறந்ததுனால மணிகண்டன். யாரு? ஐயப்பன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் காரணங்களும் இருக்கிறது இந்து சமயத்துல, அது பல பேருக்கு தெரியாது. அந்த இடத்துல வந்ததுனால அவர் அச்சி அலறி அப்படியே கீழே உட்கார்ந்தார். காரணம் இங்கேயே நின்றுச்சு. இன்னமும் பல சிவன் படங்கள்ல நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லேசா ஒரு கூடு வச்சு அப்படியே ப்ளூ கலர்ல ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இது உண்மையான ஒரு தத்துவம், உண்மையான ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அந்த சம்பவம் நிகழ்ந்து அவர் ரொம்ப துடிச்சு போயிட்டார் சிவபெருமான். ஏன்னா விஷம் இல்லையா, யாரா இருந்தாலும் விஷம் என்பது உள்ள தாக்கிதான் ஆகும். கத்தியை வெங்காயத்தை அறுக்கிறதுக்கு வைக்கலாம், ஒருத்தருடைய உலகம் குத்துறதுக்கு வைக்கலாம். கத்தி என்பது அதனுடைய வேலை அறுக்கிறது தான் வேலை. அதை போல அந்த விஷம் அந்த தொண்டையில் அப்படியே நின்று விட்டது. அலறி போயிட்டார். அந்த அலர்ச்சல் அவருக்கு எப்படி வருத்தத்தை கொடுத்ததோ அதே போன்று இந்த நோயை விரட்டியோடு அடிப்பதற்கு திருநீலகண்டம் என்ற சொல்லை அவர் கையாண்டிருக்கிறார் என்பது அடியனுடைய ஒரு ஆய்வு கருத்து. எதுலையுமே கிடையாது, அடியனுடைய ஒரு வார கால ஆய்வு கருத்து. அவர் அலறியது போன்று நம்முடைய செய்வினைகள், விஷங்கள், கொரோனா வைரஸ் போன்ற இப்ப சமீபத்தில் HMPS ஏதோ ஒரு வந்துச்சு, திடீர்னு ஒரு 10-15 நாள் போயிருச்சு, இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாம் இப்படி பரவுது நோய் அப்படின்னு சொன்னா யாரோ பரப்பி விடுறாங்க அப்படின்னு அரசியல்வாதிகளை எல்லாம் சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம இன்றைய நிலையில நினைத்து பார்க்கணும். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் போன்ற இந்த விஷக்காய்ச்சல் எப்படி இந்த பதிகத்தை நம்ம அங்க பாடினதே கொரோனா வைரஸ் முடிஞ்சு வந்த உடனே தான் ஒரு செயலாளர் சொன்னார், இந்த பதிகத்தை பாடுவோம் திருநீலகண்டன். ஒரு 5-6 வாரங்கள் நடக்கல. பார்த்தோம்னா இந்த பதிகம் இல்லையா புதுசா சேர்த்திருக்கீங்க அப்படின்னு. அப்பதான் அவர் சொல்றாரு, இது கொரோனா வைரஸ் நீங்குவதற்கு பாட சொன்ன குருசாமிகள் இருக்காங்க, அதனால இதையும் சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னோன்னா 57க்கு அப்புறம் 66 போறது 59ல இந்த பதிகத்தை பாடினோம் அப்படிங்கிற உங்கள்கிட்ட நினைவுபடுத்துங்க. அந்த பதிகங்கள்ல ஒவ்வொரு வரியிலையும் செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம், திருநீலகண்டத்தின் மேல் ஆணையிட்டு சொல்கிறான். ஆணையிட்டு சொல்கிறான். ஆணையிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கத்தலோட சொல்றான். இப்போ ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை கேட்குது, நீங்க வாங்கி கொடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணும், ஒரே கத்தல் அடம் பிடிப்பாங்க. சாதாரணமா சமுதாயத்துல 2 பேர் ரோட்ல சண்டை போடுறாங்க, அவர்களை வாயிலிருந்து வருகின்ற வசை சொற்கள் எப்படி இருக்கும், கடுமையாக இருக்கும். 4 பேர் கேட்க முடியாத அளவுக்கு இருக்கும். காரணம் அவர்களுடைய கோபத்தை அந்த வசை சொல் தாங்கி அதை வெளியே விடுகிறது. அந்த வசை சொல் வந்தா தான் என்னது அவர்களால் நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த கோபத்தை குறைத்துக் கொள்வதற்கு அவங்க வசை சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அது இந்த மாதிரி இது ஒரு வசை சொல் கிடையாது. இந்த நோயை நீக்குவதற்கு அவர் கையாண்ட ஒரு விதம். எப்பவுமே சாதாரண இந்த நோய் நொடித்து நீத்தருள்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பதிகத்துக்கு பலன் இருக்காது. இப்ப திருநீற்று பதிகமே இருக்கு.
யாருடைய ஒரே ஒரு நபருடைய சூளை நோயை தீர்ப்பதற்கு யார் நின்றசின் நெடுமாறன், கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட நின்றசின் நெடுமாறனுடைய வயிற்று வலியை நீக்குவதற்காக திருஞான சம்பந்தர் பாடினார். அது ஒரே ஒரு நபருக்கு. இது என்னது, ஊர் முழுவதும் கொரோனா வைரஸ் இருக்கிறது. அப்ப இன்னமும் ஆணையிட்டு கண்டிப்பாக ஒரு வெறியோட ஒரு வசைச்சொல் போன்று நினைக்குமாறு அதை பாடினால்தான் இறைவன் அருள் புரிவார் என்று கூறி அவர் ஒவ்வொரு வரிகளும் கடைசி 4வது வரியில செய்வினை வந்தமை தீண்டப்பெறா, வலிய வினைகள் வந்து தீண்டப்பெறா, சீவினை வந்தமை தீண்டப்பெறா, செற்றமை தீவினை வந்து, செற்றமை தீவினைனா பயங்கரமான தீவினை, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தீவினைகள். அதே மாதிரி சிறப்பிலி தீவினை, சிறப்பு இல்லாத தீவினைகள் நிறைய இருக்கு. அந்த தீவினைகளால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்தோம்னால் மதுரையிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி பரமக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருந்தது. இப்பவும் இருக்கு. அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா செய்வினை அகல நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுப்பாங்க. செய்வினை செய்யவும் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு 10,000 ரூபா கொடுத்து இந்த ஆளோட போட்டோவை அனுப்புங்க, அவங்க பார்த்துக்கிறோம். ஆள் உயிரோட இருக்கணுமா இல்லை அரை மணி நேரத்தில் போயிடணுமா, 2 கான்டாக்ட். இல்லை அவர் துடிச்சு செத்து போகிறதா பார்க்கணும். எப்படி சினிமாவில் மாதிரி துடிச்சு சித்திரவதை ஆகிறத பார்க்கணும். 5 நிமிஷத்தில் உயிர் போயிடுச்சுன்னா அவர் மேலே கருணை ஓட்டு விழுந்துடும். அதனால் என்ன பண்ணணும், துடிச்சு அதான் சித்திரவதை ஆகணும். ரைட்டு, அதுக்கு ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காசை வாங்கி செய்வினைகள்லாம் அங்கேருந்து நிறையா பண்ணாங்க. அப்புறம் அந்த ஊரில் ஒரு காலத்தில் வெள்ளம் வந்து பல பேர் அழிந்து போய்விட்டார்கள். 1973 74 நடந்தது. அப்போ அரியன் வந்து ஒரு 8 வயதில் இருப்பேன், 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கேன். அந்த ஒரு சூழ்நிலையில இதெல்லாம் நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த செய்வினைகள் வந்து இன்னமும் ஒரு சில பேர் வயதானவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது வந்து ஏற்புடையது கிடையாது. ஏன்னா அடுத்தவருடைய மரணமும் ஜனனமும் இறைவன் கையில் தான் இருக்கிறது. இவர்கள் யாரும் செய்யறதுக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அது அப்படியே மாறி அவரையே தாக்கி விடுகிறது. தாக்கும்போது பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போய் விட்டார்கள். அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய பசங்கள்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவர் வேலை தேடி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பதிகம் முழுவதும் செய்வினை 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர்.